ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கைப்பொடி. இன்க்ரீடியன்ட்ஸ்: மிளகும் சீரகமும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன். உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் காஞ்ச மிளகா நான் 5 எடுத்துருக்கிறேன். அதிகம் வேணுன்னா அதிகம் எடுத்துக்கிறேங்க, காரம் கம்மியானா கம்மியாக எடுத்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு. மெயின் இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரை. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மற்ற கீரையை கம்பேர் பண்ணிடலாம், முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் ஏ, B1, B2, B3, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் அவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஸ்கின்னை ஹேரையும் ப்ரொடெக்ட் பண்ணுது, லிவருக்கு ரொம்ப நல்லது, கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது, ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது, அப்புறம் நம்மளோட ஐ சைட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கும் முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது. மண்சட்டி சூடாகவும் முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்தளவு முருங்கைக்கீரையை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். மிளகும் சீரகமும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகுல விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், ஃபைபர்லாம் இருக்குது. ஜீரகத்தில் அயன் அதிகமாக இருக்குது. இந்த மிளகு ஜீரகம் ரெண்டுமே பிளட் சுகரை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். அடுத்து கடலைப்பருப்பு. இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இதில் நல்ல ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது பிளட் சுகரோட லெவலை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இது போனுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து உளுந்தம்பருப்பு. இதையும் அதே மாதிரி வறுத்துக்கிடலாம். இதில் அதிகமான அளவு மினரல்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும், கிட்னி ஸ்டோனை ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ஹெல்த்தை நல்லா பூஸ்டப் பண்ணும். போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து காஞ்ச மிளகா. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கிடலாம். இதை பவுடர் பண்ணுறோன்னே ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் பவுடர் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் பவுடர் பண்ணுறோம்ல, அது கூட சேர்த்தும் பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், முருங்கைப்பொடி ரெடி. இதை நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி ரைஸோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசை அது கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.